அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹபீபீஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவுக்கு கிளம்பியாச்சு. நம்ம காலைல எழுந்திரிச்சி குளிச்சு ரெடியாக கிளம்பி நேராக இப்போ போய் பள்ளிக்கு போக போகிறோம். பள்ளியில் போய் தொழுதுட்டு பள்ளிக்கு வந்தாச்சு. பள்ளிக்கு வந்து ஜும்மா முடித்தாச்சு. ஜும்மா முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அடுத்தது நம்ம போக வேண்டிய இடம் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறோம். போய் இப்போ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். பஸ்ஸு நம்மளுக்கு அது வந்து கவர்மெண்ட் பஸ். இங்கே கவர்மெண்ட்டே இங்கே பஸ்ஸு, அந்த பஸ் தான் கவர்மெண்ட்லேருந்து விடுறது. குவைத் கவர்மெண்ட்டு இந்த பஸ் தான் இங்கே விடுறது. அடுத்து ப்ரைவேட் பஸ் இருக்குது. இப்போ போய் பஸ் ஏறிட்டோம்னா அங்கேருந்து நம்ம சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும். அங்கேருந்து இப்படி தான் இங்கே நம்ம இந்த பஸ்ஸில் ஏறணும்னா டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே கம்பல்சரி இந்தமாரி தான் டிக்கெட்டு கொடுப்பாங்க. டிக்கெட் வந்து ரூபாய் தினார். அடுத்தது வந்து எல்லா பஸ்லேயும் காமனாக இருக்கிறது வந்து இங்கே சார்ஜ் போடுறது இருக்கும். அந்த பெல் அழுத்துனா வண்டி ஸ்டாப் ஆகிறதுக்கு. அதுவும் இந்த இடம் எப்படின்னா ஹேண்டிகேப்புக்குன்னு தனியாக ஒரு இது வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்கள். கீழே நான் காட்டுறேன் பாருங்கள். இருக்கு பாருங்கள். இங்கே ஒன்லி ஹேண்டிகேப் தான் உட்காரணும். இப்போ நம்ம உட்காந்தாச்சு ஆள் இல்லாதனால. அடுத்தது இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கேமராவும் இருக்கும். ஏன்னா எல்லா பஸ்லேயும் இப்போ இங்கே கேமரா கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ரூல்ஸு போட்டாச்சு. ஒரு வழியாக சிட்டிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. குவைத் சிட்டி. இது வந்து குவைத்துடைய மனோரா அப்படின்னு சொல்லி குவைத் டவர். அதுதான் அது. அதுக்கு பேர் தான் குவைத் டவர்னு சொல்லுவாங்க. அது இருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வெயிட்டிங். வந்துட்டாங்கன்னா போய் லஞ்சு சாப்பிட வேண்டியது தான். ஒரு வழியாக வந்தாச்சு கடைக்கு. லஞ்சு கடைக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு போய் நம்ம கிரிக்கெட் விளாட வேண்டியது தான். ஆமாம், கிரவுண்டுக்கு வந்தாச்சு. விளாட்றதுக்கு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. விளையாட்டு ஆரம்பித்தாச்சு. இப்போ ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் நமக்கு பொழுதுபோக்கு. சாயங்காலம் ஒரு 5-5:30 வரைக்கும் விளாடுவோம். விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பசங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து அரட்டை அடிக்கிறது. ஆமாம், பசங்களோட கொஞ்ச நேரம் அரட்டை அடித்து முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அங்கே பேட்டிங் பிடிக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவ்வளோதான். மேட்ச் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இப்போ மேட்ச்சு முடிய போகுது. மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ பசங்களோட போய் அரட்டை அடிச்சுட்டு ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.